வணக்கம். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிச்சு போட்ட கோழி வறுவல் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 kg கோழி எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி குக்கரில் வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதுக்கு நம்ம மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்துப்போம். சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணீர். இப்போ நம்ம வந்து இதை 4 விசிலுக்கு வைக்க போகிறோம். மூடி வச்சு ஒரு 4 விசிலுக்கு வச்சு எடுத்துப்போம். நல்லா கோழி வெந்துடும். இப்போ பாருங்கள், கோழி நல்லா வெந்துருச்சு. நம்ம கோழி பீஸை தனியாக பிச்சு எடுக்க போகிறோம். நம்ம ஊற்றுற தண்ணீர் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எலும்பு இல்லாமல் இந்த மாதிரி கோழி பீஸை பிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன். நான் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ண வச்சுருந்தேன். இப்போ ஹீட் ஆகிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் வெங்காயத்து கூட. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். அதையும் நல்லா வதக்கிப்போம். அடுத்து தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துடலாம். அதையும் நல்லா வதக்கிப்போம். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து மிளகாய்த்தூள் சேர்க்குறேன்னா 1 ஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு காரத்தை அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கூட வேணும்னா நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கரம் மசாலா தூள், அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் இது கூட க்ரீன் சில்லி ஆட் பண்ணுறேன். நீங்கள் மிளகாய் தூளை பார்த்து போடுங்க. ஏன்னா நம்ம க்ரீன் சில்லி வேறு போடுறோம்ல, அதனால் பார்த்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம எல்லாத்தையுமே. இப்போ இது கூட 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லா மசாலாவுமே நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வேக வச்ச சிக்கனை இதில் ஆட் பண்ணிடலாம். சிக்கனோட நல்லா இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கூட நான் 1 ஸ்பூன் பெப்பர் சேர்க்குறேன். பெப்பர் வந்து உங்கள் காரத்தை அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பெப்பர் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் நம்ம சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், வேக வச்ச தண்ணி அதில் இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா சிக்கனோட இது நல்லா அப்சர்வ் ஆகணும். இந்த தண்ணி நம்ம இதில் இப்போ சேர்த்துக்கலாம். சிக்கனோட நல்லா தண்ணி அப்சர்வ் ஆகணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறேன். நம்ம ஏற்கனவே சிக்கனில் வந்து உப்பு சேர்த்துருக்கனால நம்ம மசாலாவுக்கு மட்டும் தனியாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த தண்ணி நல்லா அப்சர்வ் ஆகணும் சிக்கனோட. இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு, நல்லா வத்திருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு காரம் கூட வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் காரத்தை இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எனக்கு கூட வேணும்னால கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நமக்கு பிச்சு போட்ட கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ரெடி. இப்போ பிச்சு போட்ட கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். இதை நீங்கள் சாதத்துக்கு சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பிள்ளைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் சேனலில் நான் இதே மாதிரி நிறைய சிக்கன் வச்சு நிறையா ஒரு ரெசிபி போட்டிருக்கேன். அதெல்லாம் கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். மறந்துடாமல் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.